ஓம் நம சிவாய. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவ பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரே கோவிலில் 108 லிங்கங்கள் மூலவர்களாக அருள்பாலிக்கும் அற்புத தலத்தை தரிசிக்கலாம் வாங்க இந்த பதிவின் மூலம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். கோவிலுக்கு போனால் மூலஸ்தானத்தில் ஒரு சிவலிங்கத்தையோ பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகளாக மேலும் சில லிங்கங்களையோ தான் தரிசித்திருப்பீர்கள். ஆனால் ஒரே கோவிலில் 108 லிங்கங்கள் மூலவர்களாக அருள்பாலிக்கும் அற்புத தலத்தை தரிசித்திருக்கிறீர்களா? தஞ்சாவூர் அருகில் உள்ள பாபநாசம் ராமலிங்க சுவாமி கோவிலுக்கு சென்றால் இந்த தரிசனம் பெறலாம். சிவராத்திரி திருவிழா இங்கு விசேஷமாக நடக்கும். இலங்கையில் சீதையை மீட்ட ராமபிரான் ராமேஸ்வரத்தில் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபூஜை செய்து அயோத்தி திரும்பினார். ஆனாலும் ராவணனின் சகோதரர்கள் கரண், தூஷணன் ஆகியோரை கொன்ற தோஷம் தங்களை பின்தொடர்வதை உணர்ந்தார். தோஷம் நீங்க 107 சிவலிங்கங்களை பிரசிட்டை செய்தார். ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்பி ஒரு லிங்கம் கொண்டு வர செய்தார். அதையும் சேர்த்து 108 லிங்கங்களை பூஜித்த ராமபிரான் தோஷம் நீங்க பெற்றார். பிரதான சிவனுக்கு ராமனின் பெயரால் ராமலிங்க சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் அவரது பெயரால் அனுமந்த லிங்கம் என்ற பெயரில் உள்ளது. இங்குள்ள அம்பிகைக்கும் பர்வத வர்தினி என்றும் பெயர். சிவ சன்னதி எதிரே நந்தி மட்டுமே இருப்பது வாடிக்கை. இங்கு நந்தியுடன் காமதேனு பசுவும் இருக்கின்றது. இதற்கு அகத்தியரே பிரதோஷ பூஜை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது. மேற்கு நோக்கிய கோவில்களில் வேண்டுதல் வைத்தால் உடனே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இதுவும் மேற்கு நோக்கிய கோவிலே ஆகும். 108 லிங்கங்களும் மேற்கு நோக்கியே உள்ளன. ராமலிங்க சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் உள்ள மண்டபம் போன்ற அமைப்பில் உள்ள சன்னதியில் 3 வரிசையில் 106 லிங்கங்கள் உள்ளன. அனுமந்த லிங்க சன்னதி கோவிலுக்கு வெளியே உள்ளது. பக்தர்கள் மூலஸ்தான லிங்கம் தவிர மற்ற 107 லிங்கத்திற்கும் தாங்களே பூத்தூவி வணங்கலாம். பிரதோஷத்தன்று மதியம் 107 லிங்கங்களுக்கும் விசேஷ பூஜை நடக்கும். ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் ராமேஸ்வரம் கோவில் அமைப்பிலும், அனுமந்த லிங்க சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோவிலில் அமைப்பிலும் உள்ளது. காசி ராமேஸ்வரம் சொல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம். சிவராத்திரி அன்று 108 லிங்கங்களுக்கும் ருத்ர மந்திரம் சொல்லி 4 கால பூஜை நடக்கும். ராமலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்வர். அன்று இரவில் பக்தர்கள் கோவிலை 108 முறை சுற்றி வருவர். ஐப்பசி பௌர்ணமி அன்று 108 லிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடக்கும். ராமபிரானின் பாவம் நீங்க பெற்றதால் இத்தலத்துக்கு பாபநாசம் என்ற பெயர் ஏற்பட்டது. கோவில் முகப்பில் சூரிய தீர்த்தம் உள்ளது. அறியாமல் செய்த பாவம் பிரதோஷம் நீங்க சுவாமிக்கு தேன் பால் அபிஷேகம் செய்யலாம். மார்கழி திருவாதிரை அன்று நடராஜர் புறப்பாடு உண்டு. ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயர் ஆகியோர் சிவலிங்க பூஜை செய்யும் புடைப்பு சிற்பமும் இங்கு உள்ளது. ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில் என்பதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், சுக்ரீவர் வணங்கியபடி நிற்கும் சிலைகள் உள்ளன. பிரகாரத்தில் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர் உள்ளார். மேலும் காசி விசாலாட்சி, அன்னபூர்ணி ஆகியோர் ஒரு சன்னதியிலும், கால பைரவர், சனீஸ்வரர், சூரிய பகவான் ஆகியோர் இணைந்து மற்றொரு சன்னதியிலும் உள்ளனர். எதிர்மறை கிரகங்களான சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த சந்நிதியை வழிபட்டு பைரவரால் நலம் பெறலாம். தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் வழியாக 25 கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசம் உள்ளது. பஸ் ஸ்டாப் அருகில் கோவில் இருக்கின்றது. கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே. இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த ஸ்தலத்தில் 108 லிங்க தரிசனத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.